பொதுத்தமிழில் புதிய பாடத்திட்ட அடிப்படையில் சேர்க்கப்பட்ட கலைச்சொற்கள் அப்படிங்கிற பாடத்தில் 12th எத்திக்ஸில் அதிகமான கலைச்சொற்கள் இருக்குது. ஒரு பாடத்துக்கு பின்னாடி நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் 12th 12வது புத்தகத்துடைய இதை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அருவம் அப்படின்னு பேர். ஏஸ்தடிக்ஸ் அப்படின்னா அழகியல் அப்படின்னு பேர். இதெல்லாம் பல 6th 10th இருக்கும். அலினேஷன் அப்படின்னா அந்நியமாதல். தெரியல, ஏலியன் சொல்கிறோம்ல, ஏலினேஷன் அப்படின்னு சொல்ல, அந்நியமாதல், ஏலியன்ஸ் அந்நியர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. ஆம்பிகுவிட்டி அப்படின்னா பொருள் மயக்கம். ஆம்பிகுவிட்டி அப்படின்னா என்னது? பொருள் மயக்கம். ஆன்டிதிசிஸ், திசிஸ் அப்படின்னா கருத்து, ஆன்டிதிசிஸ் அப்படின்னா முரண் கருத்துன்னு சொல்லுவாங்க. ஆர்கேசம் அப்படின்னா வழக்கொலி சொல் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவண்ட் கேடர் புத்தி இலக்கியம். ஆக்சியாலஜி விளிமியல். ஆக்சியாலஜி அப்படின்னு விளிமியல். ஆக்சிமம் விளிமியம். பேலட், இது பழைய நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். கதைப்பாடல், பேலட்னா கதைப்பாடல். பேஸ் அடித்தளம், பேஸோட பேசுகிறதா சொல்லுவாங்கள்ல. அதுக்கடுத்து கொலாக்குலிசம், வட்டார கலாக்குலிசம் சொல்லுவாங்கள்ல, அதான் கலோக்கியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்கள்ல, அதான் கலோக்கியல் லாங்குவேஜ் வட்டார மொழின்னு சொல்லக்கூடியது, அதான் கலோக்கியலிசம் சொல்லக்கூடிய வட்டார வழக்கு. டயலாக்ட்ஸ் முரணியாக்கம். அதுக்கடுத்து எம்பீரிசம் அனுபவவாதம். எடிமாலஜி சொற்பிறப்பியல், இதெல்லாம் இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் 6th 10th. எடிமாலஜி எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு. எக்ஸ்டீரியலிசம் இருத்தியலியல். பேபுல் நீதி கதை. ஃபேண்டசி மிகுப்புனைவு. ஃபோக்லோர் நாட்டாரியல். ஃபோக் சாங் சொல்லுவோம்ல, ஃபோக்லோர் அப்படிங்கிறது நாட்டாரியல். ஜென்ரலைசேஷன் பொதுமைப்பாடு. ஹைரார்கி அடுக்கதிகாரம். சில ஹைரார்கி வழி சொல்ல அடுக்கதிகாரம். ஹைப்பர்போல் மிகை நவிர்ச்சி. ஐகான் படிமம். இமேஜ் ஐகானா படிமை. ஐகானா படிமை. இமேஜ் அப்படின்னா படிமம். இமேஜ் படிமவியல். ஐரணி தெரியல. முரண் நகை. லாங்குவேஜ் அகமொழி. லாங்க் அப்படின்னா லாங்குவேஜில் லாங்க் அப்படிங்கிறது. லிட்ரனஸ் இலக்கியத்தன்மை. லோகோ சென்ட்ரிசம் சொல்மைவாதம். லிரிசிசம் பாவியல். மெட்டா லாங்குவேஜ் மேல்நிலை மொழி. மாடர்னிட்டி நவீனத்தன்மை. மாடிஃபை மூலக்கருத்து. நுண்ணிறைவாதம் மைசிடிசம் நுண்ணிறைமைவாதம். மித் தொன்மை. நரேட்டாலஜி மொழிபிறப்பியல். நரேஷன் மொழிப்பு. ஓரல் ட்ரெடிஷன் வாய்மொழி மரபு. பாரடாக்ஸ் முரண்பாடு. பாரடி பகடி. பேரோல் பிறமொழி. பினாமினான் இயற்கை காட்சி. போயட்டிக் கதையியல் கவிதையியல். ரியலிசம் நடப்பியல். ரெனேன்சஸ் மறுமலர்ச்சி, புது மறுமலர்ச்சி அல்லது புது மலர்ச்சி கால மறுமலர்ச்சி தான் பேர். ரிகரோட்ரிக்ஸ் அணியியல். ரொமான்டிசிசம் கற்பனைவாதம். சட்டையர் அங்கதம். சென்டிமெண்ட் மிகையுணர்ச்சி. சோசியாலஜி சமூகவியல். ஸ்ட்ரக்சர் அமைப்பு. ஸ்டைலிஸ்ட் நடையியல். சப்ஜெக்டிவ் அகவயம். சிம்பிள் குறியீடு. டெக்ஸ்ட் பணுவல். தியாலஜி இறையியல். டிரான்சென்டலிசம் மீ இறையியல். வெஸ்டிபிகேஷன் செய்யுளாக்கம். வெஸ்டிபிகேஷன் செய்யுளாக்கம் சொல்லக்கூடிய. அதுக்கடுத்து ஆர்ட் கலை. அனிமேஷன் கேப்ஷன் இயங்குபடம். அனிமேஷன் அசைவூட்டு படம். பைனாக்குலர் தொலைநோக்கி. பேக்ரவுண்ட் பின்னணி. பேக்லைட் பின்விளக்கு. க்ளோஸ்அப் அண்மை காட்சி. கவரேஜ் படப்பிடிப்பு. சென்சார்ஷிப் படத்தணிக்கை. டிஜிட்டல் ஏன்மம். டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம். டப்பிங் மொழி மாற்றம். எடிட்டிங் படத்தொகுப்பு. எக்ஸ்ட்ரீம் லாங் ஷூட் மெய் காட்சி. ஃபோக்கஸ் குவியம். ஃப்ரேம் சட்டகம். கிராஃபிக்ஸ் வரைகலை. இமேஜ் மேனிப்புலேஷன் உதவி இயக்கம். இமேஜ் உருவம். லென்ஸ் ஆடி. லாங் ஷூட் செய்மை காட்சி. மானிட்டர் திரை. மிட்ஷாட் இடைநிலை காட்சி. மியூட் ஃபிலிம் மௌனப்படம். மிக்சிங் கலவை. நேராங்கிள் குறும்பட பார்வை. ஃபேன் திருப்பு. பெடஸ்ட்ரியல் தாங்கி. ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி. ஸ்டூடியோ அரங்கு. ஸ்டாண்ட் மேல் கோல் தாங்கி. ஸ்கிரிப்ட் எழுது. ஸ்டோரி போர்டு படக்கதை. 3 டைமென்ஷன் முப்பரிமாணம். டெக்னிக் உத்தி. டேக் காட்சி எடுப்பு. விஷன் மிக்சர் காட்சி கலவை. விசுவலிசம் படமாக்கும் கலவை. வைட் ஆங்கிள் அப்படிங்கிறது அகல்கோண பார்வை. அப்படி இதெல்லாம் சினிமா சார்ந்த கலைச்சொற்கள்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து திறனாய்வு சார்ந்த அணுகுமுறைகள். அமைப்பியல் அப்படின்னா ஸ்ட்ரக்சரலிசம். அழகியல் அப்படின்னா ஆஸ்தடிக்ஸ். அறவியல் அப்படிங்கிறது மாரலிட்டிசம். அறிவியல் சயின்டிஃபிக். அறிவுறுத்தல் அப்படிங்கிறது டிடெக்டிசம். ஆன்மீகங்கள் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவலிசம். இறைப்பண்பியல் அப்படிங்கிறது நேச்சுரலிசம். உருவியல்ங்கிறது ஃபார்மலிசம். உளவியல் அப்படிங்கிறது சைக்கோலைட்டிசம். எடுத்துரையியல்ங்கிறது நரேட்டிவிசம். ஒப்பியல் கம்பேரிட்டிவிசம். சமுதாயவியல் சோசியாலிசம். சூழியியல் எக்கோயிசம்.
தத்துவியல் ஃபிலாசபி, தொன்மப்படிவில் ஆர்கியோடைப்பாலிசம், நடப்பியல் ரியலிசம், நவீனத்துவம் மாடர்னிசம், பின் அமைப்பியல் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், பின் காலனித்துவம் போஸ்ட் காலனிசம், பின் நவீனத்துவம் போஸ்ட் மாடர்னைசேஷன், திறனாய்வு நியூ கிரிட்டிசிசம், புதிய வரலாற்றியல் நியூ ஹிஸ்டாரிலிசம், புனையியல் ரொமான்டிசிசம், பெண்ணியம் ஃபெமினிசம், மார்க்சியம், மானுடவியல் ஆந்த்ரோபாலஜிசம், மிகை நடப்பியல் சரலிசம், மொழியியல் லிங்குவிஸ்டிசம், வடிவியல் ஃபார்மலிசம் அண்ட் வரலாற்றியல் கிஸ்டாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொற்களுக்கும் இது திறனாய்வு அணுகுமுறைகள். சரிங்களா? இதுவுமே உங்களுக்கு மொழிபெயர்ப்பில் இருக்குது. அதுக்கடுத்து கலைச்சொற்களில் ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லக்கூடிய தன்மை, முன்னிலை, எழுவாய், படர்க்கைன்னு சொல்லக்கூடிய தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லக்கூடிய பகுதிகள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பு பெயர், அஜெக்டிவ் பெயரடை, அஜெக்டிவ் கிளாஸ் பெயரடை தொடர், அஜெக்டிவ் நவுன் கான்கார்ட் அப்படிங்கிறது பெயரடை பெயர் இயல்பு, அட்வர்ப் வினையடை, அட்வர்பியல் கிளாஸ் அப்படிங்கிறது வினையடை தொடர்பு, ஆக்சிலரி வெர்ப் துணை வினை, காஸ் வேற்றுமை, கொலக்ஷன் சொல் இணைவு, கன்ஜெக்ஷன் இணைப்பிடை சொற்கள், கன்செக்சுவல் மீனிங், கிரிட்டிசிசம் திறனாய்வு, டிக்ஷனரி அகராதி, எடிமாலஜி வேர்ச்சொல் அகராதி, இதெல்லாம் டிக்ஷனரி ஜெண்டர் ஹியூமன் பால் உயர்திணை, ஜெண்டர் நான் ஹியூமன் அப்படிங்கிறது பால் அற்றிணை, கிராமெட்டிக்கல் இலக்கண பொருள், கிராமெட்டிக்கல் ரிலேஷன் இலக்கண உறவு, இம்பேரேட்டிவ் ஏவல் வினைமுற்று, லெக்சிக்கல் அகராதி பொருள், லிங்க் லாங்குவேஜ் இணைப்பு மொழி, லிங்க் வெர்ப் இணைப்பு வினை, மார்பாலஜிக்கல் லெவல் உறைபணியியல் நிலை, மார்பாலஜிக்கல் ரிலேஷன் உறைபணி உறவு, மதர் லாங்குவேஜ் தாய்மொழி, அப்ஜெக்ட் செய்படு பொருள், வெர்ப் கான்கார்ட் அப்படிங்கிறது இயல்பு, அஃபீசியல் லாங்குவேஜ் அலுவலக மொழி, பிலோஜி அப்படிங்கிறது வேர்ச்சொல் ஆய்வு, பாலிமோசிமி அப்படிங்கிறது பலபொருள் ஒரு சொல், போஸ்ட் பொசிஷன் பின்னோட்டு, ப்ரீபொசிஷன் முன்னொட்டு, ப்ரோனவுன் பதிலிப்பெயர்கள். அதுக்கடுத்து என்னன்னா ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் பெயரச்சம், சிமாண்டிக் லெவல் பொருண்மை, சிமாண்டிக் ரிலேஷன்ஸும் பொருண்மை உறவு, சென்டென்ஸ் பேட்டர்ன் தொடரமைவு, சப்ஜெக்ட் வெர்ப் கண்ட்ரோல், எழுவாய் வினை இயவு, செலபி அசை, சினானிம்ஸ் ஒருபொருட் பன்மொழி, சிஸ்டமேட்டிக் கான்கார்ட் தொடர் இயவு, சிஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் தொடர்நிலை அமைப்பு, வெர்பல் பிரின்சிபல் வினையச்சம், வேர்டு ஆர்டர் இன் சென்டென்ஸ் தொடர்களில் சொல் வரிசை. அதுக்கடுத்து அக்சஸ் அணுக்கம், ஆக்டிவ் செல் இயங்குகலன், அலைன்மெண்ட் இசைவு, பைனரி கோட் இரும குறிமுறை, பிட்மேப் நுண்படம், குக்கி நினைவு, கிராப் செதுக்கி, கர்சர் சுட்டி, டெக்ஸ்டாப்னா முகத்திரை, டிவைஸ்னா கருவி, டிஸ்க் டிரைவ் வட்டு இயங்கி, இதெல்லாம் கம்ப்யூட்டர் சார்ந்தது, இணையதளம் சார்ந்தது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. டவுன்லோட் பதிவிறக்கம், ட்ரம் ஸ்கேனர் உருளை வருடி, இபுக் மின்னூல், இமெயில் மின்னஞ்சல், ஃபோல்டர் கோப்புரை, ஃபைல் கோப்பு, ரெண்டு முக்கியமான ஃபைல்டர்னா கோப்புரை, சரிங்களா? ஃபைல்னா கோப்பு, கிராஃபிக்ஸ் வரையல் அல்லது வரைகளை, ஹார்ட் டிஸ்க் வன்தட்டு, ஹோம் பேஜ் முகப்பக்கம், ஐகான் உருவச்சின்னம் அல்லது இன்ஸ்டால் நிறுவி, இட்டாலிக் டெக்ஸ்ட்னா சாய்வெழுத்து, இந்த ஃபாண்ட்டில் வைக்கக்கூடிய சொல்லுவாங்க, கீபோர்டு குறிப்பு சொல், லேப்டாப் கம்ப்யூட்டர், லே அவுட் தளவமைப்பு, லாகின் உட்புகு, லாக் அவுட் வெளியேறு, மெனு பட்டியல், இன்பாக்ஸ் செய்திப்பட்டி, அவுட்பாக்ஸ் செல் மடல், ரீஸ்டோர் மீளவை மீள்வி, சேவ் சேமி, சேவஸ் என சேமி, சர்ச் தேடு அல்லது தேடல், சென்சார் அப்படின்னா உணரி, ஷோ காண்பி, ஷட்டவுன் அணை அல்லது மூடு, சைன்இன் புதுகை புதுப்புகு, சைன் அவுட் வெளியேறு, சாஃப்ட்வேர் மென்பொருள், வைப்ரேட்டிங் அலர்ட் அதிர்வு உணர்வு திறன், வீடியோ பிளாக் காணொளி வலைப்பதிவு, நிகழ்படங்கள் வீடியோ கிளிப்ஸ், வீடியோ ஒளிதம் காணொளி, வாய்ஸ் மெயில் குரலஞ்சல், வாய்ஸ் மெசேஜ் குரல் செய்தி, வாய்ஸ் ரெக்கக்னிஷன் குரல் அறிதல், வால்பேப்பர் முகப்பு படம், விண்டோ சாளரம், வயர்லெஸ் கம்பி இல்லா, விண்டோனா சாளரம் அல்லது வயர்லெஸ் அப்படிங்கிறது கம்பி இல்லா பகுதியில் குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து கலைச்சொற்கள்ல அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம், அனலாக் மின்னியல், ஆங்கர் தொகுப்பாளர், ஆண்டனா ஒளிவாங்கி, முக்கியமானது இதெல்லாம்
சிலபஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆடியோ இன்ஜினியர் ஒலி அமைப்பாளர், ஆடியோ வேவ் ஒலி அலை, ஆடியோ ஜோன்ஸ் ஒலி அமைப்பு, பேண்ட்வித் அலை தொகுப்பு, பேண்ட்வித்னா அலை தொகுப்பு, பைனரல் இருசெவி கேள்வி, பிளாக் ஸ்பாட் வளைப்பு, ப்ராட்காஸ்ட் ஒளிபரப்பு, சேனல் அலைவரிசை, கமாண்ட் கட்டளை, கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை, டிஸ்க் ஜாக்கி இசைப்பாடல் ஒளிபரப்பு, டிஸ்க் ஜாக்கினா இசைப்பாடல் டிஜேன்னு சொல்கிறாங்கல்ல, இசைப்பாடல் ஒளிபரப்பாளர் டிஜே, டிஸ்க் வட்டு, டிஸ்டோர்ஷன் சிதைவு, எக்கோ எதிரொலி, எலக்ட்ரானிக் எஃபெக்ட் மின்னணு உத்திகள், எலக்ட்ரானிக் மீடியா மின்னணு ஊடகம், ஃபேஸ்புக் முகநூல், ஃப்ளாஷ் நியூஸ் விரைவு செய்தி, ஃப்ரீக்வன்சி அலைவரிசை, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பண்பலை, ஹெட்செட் தலையணி பேசி, ஹை ஃப்ரீக்வன்சி உயர் அதிர்வெண், இன்டர்காம் தகவல் சாதனம், லைவ் நேரலை, லவுட் ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி, லோ ஃப்ரீக்வன்சி குறைந்த அதிர்வெண், மாஸ் மீடியா மக்கள் ஊடகம், மீடியா ஊடகம், மல்டிமீடியா பல்லூடகம், மல்டி ட்ராக் பல்வழி தடம், ஆனியர் ஒளிபரப்பியல், ஆன்சைட் ப்ராட்காஸ்ட் வெளிப்புற ஒளிபரப்பு, பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகம், ப்ரொடியூசர் தயாரிப்பாளர், ரேடியோ ஜாக்கி வானொலி வர்ணனையாளர், ரேடியோ கிளப் வானொலி குழு, ரெக்கார்டிங் தியேட்டர் ஒளி பதிவு அரங்கு, சிக்னல் சமிக்கைகள், ஸ்பான்சர் விளம்பரதாரர், டெக்னிக்கல் டைரக்டர் தொழில்நுட்ப இயக்குனர், டெலிகாஸ்ட் ஒளிபரப்பு, டெலிகிளப் தொலைக்காட்சி குழு, டெம்போ அங்கவேகம், டிரான்ஸ்மிட்டிங் டவர் ஒளிபரப்பு கோபுரம், டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவும் காட்சி, ட்விட்டர் கீச்சகம், வீடியோ ஜாக்கி காணொளி வர்ணனையாளர், டிஸ்க் ஜாக்கி அப்படின்னா ஒளி வர்ணனையாளர் பார்த்தோம்னா இசைப்பாடல் ஒளிபரப்பாளர்னு சொல்லிட்டு, வீடியோ ஸ்ட்ரீமிங் படக்காட்சி இறக்கம், வாய்ஸ் பூத் ஒளியறை, விர்ச்சுவல் இணைய வழி, விர்ச்சுவலில் இணைய வழி, வாட்ஸ்அப்னா புலனம். அவ்வளோதான். இதில் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அவ்வளோதான், வேறு எந்த சொற்களும் இல்லை. சரிங்களா?